திசை மாறும் வாழ்க்கையே. ஸோ அப்பப்பப்பா இந்த பாலா போன மழை வந்தது நல்ல ஒரு ஊற்றி விட்டு போட்டு போயிருந்தாலும் ஆகு சூட்டை கிளப்பி விட்டு போட்டு போய் மனுஷனுக்கு என்ன புழுங்குதுவோ. ஸோ கடவுளே, மொட்டை மண்டைக்கே இந்த போடுது முடியிருந்தா. ஐயோ அப்பா, முன்னாடி எல்லாம் நம்ம காட்டிலேயே கோசக்காய் வேணுங்கிற அளவுக்கு கடந்தது. இப்போ வாங்கி தின்ன ஐயையோ, அதுலேயும் எனத்தையோ ஊசி போடுறாங்க, அதையும் போடுறாங்க, இதையும் போடுறாங்கன்னு கேரகோ ஒரு கோசக்காய் திங்கிறக்கு வழியா நம்மளுக்கு. அப்பா, ராத்திரி எல்லாம் தூக்கம் வர மாட்டேங்குது. மத்தியானத்தில் கொட்டாவி இந்நேரத்துக்கு வருது. இது எப்படித்தே நம்ம அன்னையும் பண்ணிட்டு இருக்கிற தோப்பையும் கூட நம்ம நேரம் சுத்தமாக வச்சுக்க முடியாதாட்டு தெரியுதே. போகிற போக்க பார்த்தா நம்ம ஒன்றத்துக்கு வேலைக்கு ஆக மாட்டோம். சட்டு புட்டுன்னு எவனாலும் ஒருத்தனது வீட்டுக்கு மருமகனை கூட்டிகிட்டு வந்து பேண்ட்டை நிமித்திட வேண்டியதே. இந்த காலத்தில் அதாவது பிள்ளைக்கு எத்தனை விவரம் வைக்கணுமா, எல்லா வேலையும் முன்னாடியே பண்ணிட்டு தெரியுதுகோ. நம்ம மக சொல்லி கொடுத்தாலும் கேட்க மாட்டேங்கிறா. இவகிட்ட மண்டை உடைக்கிற நேரம் நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியல. என்ன இருக்கானே? அடடே ரங்கத்தக்கா, தெங்குதேன் போனீங்க, கோயிலுக்கு போகலான்னு சொல்லி போட்டு போனவங்க ஆள் அட்ரஸையே காணும். தெங்குதேன் போனீங்க. அட அந்த கதை ஏன் கேட்குற? ஊரில் ஒரு இளவாகி போச்சு, அதை போயிட்டு நான் வர்றக்கே 10 நாள் ஆகி போச்சு. அப்படி என்ன 10 நாளைக்கு இருக்கிற அளவுக்கு இளவு? வேற யாரு? எங்கள் அத்தைக்காரிதே. என்னக்கா சொல்கிறீங்க? உங்கள் மாமியே உன்னம்மா இருந்தது, எனக்கு அந்த கதையே தெரியாதே. ஆட கூறு கட்டவளே, அத்தின மாமியாக தான் இருக்கிறாங்களா? எங்குது ஆய்மாம் பொண்டாட்டி. ஆடடே, சரி அண்ணாட்டி, இது எப்படிக்கா இருந்தாங்கோ? என்னால் வயசாகிருச்சா? அது சரி, உங்களுக்கே வயசாக போகுதே, அவைகளுக்கு வயசு இல்லாமையா இருக்கு. என்னல இதான் ஜாக்குன்னு எனக்கு வயசாகி போச்சுன்னு குத்தியாக காட்டுற? உனக்கு மட்டும் என்ன இப்போதான் இளமை முறுக்கிட்டு நிற்கிதாக்கு? ஐயோ அதுக்கு இல்லைக்கா, சும்மா சொன்னேன் நான். ஆமாம், என்ன இருக்கா நீ? நான் ஊரில் இல்லாதப்ப என்னென்னமோ நடந்திருக்குதாட்டக்குது. வர்ற வழியில தான் எல்லாம் காதில் உளுந்துது, அதை கேட்கலான்ட்டு வந்தேன். ஆமாக்கா, அதை ஏன் கேட்குறீங்க? எல்லா கூத்தும் நடந்து முடிஞ்சுது. முதல்ல உட்காருங்க சொல்கிறேன். என்ன ரங்கத்தக்கா, ரொம்ப நாளாக ஆளையவே காணோம், தெங்குதான் போனீங்க? ஆடடே சரசு, கரெக்டான நேரத்துக்கு வந்துட்டு போ. வா 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 வா. ஏக்கா, எங்களை 2 பேர்த்தையும் கோயிலுக்கு கிளம்புங்கன்னு சொல்லி போட்டு கோயிலுக்கு கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லி போட்டு தெங்குதான் போனீங்க. ஆளுதான் இருக்கிறீங்களே இல்லையா? அட அதை ஏன் கேட்குற சரசு, ஒரு இலை ஒன்று ஆகி போச்சு, அதனால தான் போயிட்டேன். அப்படி என்னக்கா, போனவி 10-15 நாள் 16 நாளே இருக்குது. 16 தீந்துதே வந்தீங்களோ? ஆமாம் சரசே, அப்புறம் அத்தை இறந்த எல்லாத்தையும் நின்று பார்த்துட்டு தானே வரோன்னு. என்னக்கா சொல்கிறீங்க? உங்கள் மாமியா உன்னம்மா இருந்தது? நான் கேட்ட மாதிரியே கேட்குறா பாரு சரசே. மாமியா இல்ல, தாய் மாம் பொண்டாட்டி அத்தை. ஓ சரி ஆனா என்னக்கா அவங்க உன்னம்மா இருந்தாங்க? ஏன் இருந்தா என்ன, அதுக்கெல்லாம் அந்த காலத்து கட்டைகோ அப்படித்தே இருக்குங்கோ. சரிக்கா, 16 முடிஞ்சுதாக்கா? சொல்லியிருந்தா அப்புறம் நாங்களும் ஒரு எட்டு வந்திருப்போமல்லோ. எங்கு சரசு, நானே அவசரத்தில் ஒன்று போனையும் கூட எடுக்காமல் ஓடிட்டேன். அப்புறம் அங்கே போய் ஃபோன் பண்ணுறக்கு உங்கள் ஃபோன் நம்பர்களும் எல்லாம் ஒன்றும் இல்லை. சரி வந்து பார்த்துக்கலான்ட்டு விட்டுட்டேன். சரி அண்ணாட்டி, அதனால என்னக்கா? அடா அதையெல்லாம் விடு, நம்ம ஊரில் இன்னும் பயங்கரமாக கூத்தெல்லாம் நடந்துக்குதாட்டக்குது. இதெல்லாம் நான் இல்லாத போது தான் நடக்கணுமா? என்னக்கா, வந்து வராததுக்கு முன்னாடி எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சுட்டீங்க. நாங்கள் இங்கே இருக்கிறேன்னு தான் பேர், எங்களுக்கு எல்லாம் கடைசியாத்தே தெரியுது, உங்களுக்கு எல்லாம் முதல்ல தெரிஞ்சிருது பாரு. நீ யாரு? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, சும்மா வர்ற வழியில் எஸ்க பொஸ்கா காதில் போட்டாங்க, அதுதான் சரி அருக்காணிக்கிட்ட கேட்கலான்ட்டு வந்தேன். ரங்கத்தக்கா, எனக்கே எல்லாம் நம்ம சரசு தான் சொன்னேன், அவளையவே கேளுங்க, எல்லா விஷயத்தையும் தெளிவாக சொல்லுவா. அவ சொல்றதெல்லாம் இருக்கட்டே. ஆமாம், மீனாட்சி என்னமோ ஊடெல்லாம் வாங்கி புண்ணியர்ச்சனி எல்லாம் பண்ணிட்டாலாமா? நீ போயிருந்தியா? உன்னை கூப்பிட்டாளா? அதையேக்கா, வந்ததையும் வராதுக்கு முன்னாடி முதலா கேட்குறீங்க. ஏன் வேற விஷயமே இல்லையா உங்களுக்கு? அட இதுல என்னெல்லாம் இருக்குது? உன்ற மகன் ஊடு வாங்கி இருக்கிறேன், உனக்கு அப்புறம் சந்தோஷம் இல்லையா? ஆமாம், ஊடு வாங்கி எப்படியே தேக்கு கட்டலும் உலக மஞ்சு மெத்தையும் போட்டு என்னை இப்போ அடுக்க வச்சு பார்த்துக்கிறான் பாரு. அல்ல ஏக்கா நீங்கள் வேற. என்னலே ஆனாலும் இப்படி சலிச்சுக்கிறேன், அது என்னாச்சு? கூப்பிட்டாலாம் இல்லையா?
கூப்பிட்டா ஒப்பு கலைக்கிற ஊரெல்லாம் வந்துடாதீன்னு ஒப்புக்கு வந்து கூப்பிட்டு போட்டு போனாங்க. நானும் அப்புறம் உன்னை என்ன பண்ணி தொலைட்டுன்னு மோக்க பிடிச்சிட்டு போனேன். எப்படியோ ஒன்று போனையா இல்லையா? அக்கோ, அந்த கூத்தேன் கேட்குறீங்க? அருக்காணி அக்கானாலும் ஒரு நேரம் போய் போட்டு வந்தாங்க. என் ரூட் மருமகோ 2 நாள் அங்கேயே தான் படுத்து கிடந்தா. அது தெரியுமா உங்களுக்கு? என்ன சரசு சொல்கிறேன்? ஆட அந்த கதை ஏன் கேட்குறீங்க? என்ற மருமகோ அருக்காணி அக்கா மருமகோ இன்னொருத்தி, அதுதான் அவ அப்பனாத்தலும் கூட இல்லையா, வேறு வரமாட்டேங்குது. அதான் ருக்குமணி. 3 பேரும் சேர்ந்துட்டு என்னமோ பிஸ்னஸ் பண்ணுறேன்னு சுற்றிட்டு திரியிறாளுங்க. அந்த கதை தெரியாதா? ஊருக்காக வித்துட்டு திரியிறாளுங்க. சரி அண்ணாட்டி, நல்ல காரியம் தான் நெடு. ஆமாம்மா கோய், நல்ல காரியந்தே. எல்லாம் விற்று எல்லாம் சம்பாரிச்சு எனக்கு தானே கொண்டு வந்து கொடுக்குறாங்க. அப்புறம் நல்ல காரியந்தே. என்ன இருக்கா நீ? அப்புறம் உன்ற மகனை என்னமோ பால் வியாபாரம் பண்ணுறானாமா, ஏதோ கறவை காடெல்லாம் 4-5 காடு பிடிச்சிருக்கிறானாமா, அவன் தான் கறக்கிறானாமா. வர்ற வழியில் தான் நம்ம தேன்மொழி சொன்னான். அடவக்காலொழிங்க, இது எப்பத்திலிருந்து? இது எனக்கு தெரியாதே. தாரு சொன்னாங்கக்கா, நெசமாவா சொல்றீங்க? அதேனோ, எனக்கு இன்னும் ஒரு தகவலும் வரலையே. நீங்களே இப்பத்த ஊர்லேருந்து வந்திருக்கிறீங்க, அதுக்குள்ளேயும் உங்களுக்கு எப்படி தெரிஞ்சுது? இது எனக்கு ஒன்று நம்புற மாதிரி இல்லையே. நேற்று வரைக்கும் அவன் சும்மா தானே சுற்றிட்டு இருந்தேன். அதுவும் அந்த கவுண்டரையான்ட்டு அப்புறம் இப்படி இப்போ திடீர்னு வால் எடுக்க முடியும்? இது என்னடா கூத்து? அழாருக்காணி, நெசமாத்தான் சொல்கிறேன். தேன்மொழிக்கே உன்ற மகன் தான் பால் ஊத்துறானாமா. ஓஹோ, இது வேற நடக்குதா? இருக்கட்டு. இவனை எப்படி பால் எடுத்து எப்படி முன்னுக்கு வர்றான்னு நானும் பார்க்குறேன். நான் இங்கே ஒண்டிக்கட்டையா வயசுக்கு வந்த பிள்ளை வச்சுட்டு அன்னாடு ரவ்வும் பகலும் தூக்கம் இல்லாமல் தண்ணி ஆறு விடுறது, தாறு மாடு கண்ணு பிடிச்சி கட்டுறது, பிள்ளைக்கு எப்படி பீஸ் கட்டுறது நான் ஓடிட்டு திரியிறேன். இவனுக்கு இந்த வேலை வேறையா? மரியாதையாக வந்து இங்கே காட்டை ஓட்டல பண்ணைத்தை பண்ணலான்ட்டு இல்லை. நான் என்ன அந்த சொத்து எல்லாம் காடு பூராமா என்ற மகவேரில் எழுதி வச்சுட்டேன். ஓட்டத்தானக்கா எழுதி வச்சிருக்கிறேன். அப்புறமே அவனுக்கு வந்து வேலை செய்யறதுக்கு கேடு. இருக்கட்டுங்கழுத, நாளைக்கு சொத்துக்குத்துன்னு என்னால் பங்கு கேட்டுட்டு வரட்டு. அப்புறம் இருக்குது, இனி இருக்கிறதையும் பூராமத்தையும் என்ற மகவேர்லேயே எழுதி வச்சுட்டேன்னா அப்புறம் போகட்டு. என்ன இருக்கா நீ சொல்ற? அப்போ பூரா சொத்தையும் மகவேரில் எழுதி வைக்கலையா? உன்ன காடு கரையெல்லாம் அப்படியே தான் கிடக்குதா? ஆமாக்கா, என்னதே இருந்தாலும் அவனும் நான் பெத்த மகந்தேனோ. அப்புறம் அவனுக்கும் இத்தனை நாள் கொடுக்கணுமல்ல. அந்த அளவுக்குமா நான் என்ன கொடுமைக்காரியாவா போயிட்டேன்? கழுது என்றகிட்ட இருந்து பிரிச்சு என்ற மகனை இழுத்துட்டு போனதும் இல்லாமல் இன்னைக்கு இங்கே விடுவனாங்கிற வந்து ஒரு வேலையினாலும் பார்க்கணுமல்லக்கா. அம்மா என்ன பண்ணுறா என்ன ஏதுன்னு பார்க்கணுமே இல்லையா? நானும் ஒண்டிக்கட்டியாக வயசுக்கு வந்த பிள்ளை வச்சுட்டு கிடக்கிறேன். என்ன ஏதுன்னு எட்டியே பார்க்குற சோழி கிடையாது. அலே அருக்காணி, இப்படியே போச்சு. உன்ற மகனும் மருமகளும் உன்னை எட்டியும் கூட பார்க்க மாட்டாங்க. எதையாவது பண்ணி இங்கே இழுக்கிற வழி பாரு. அதுக்கு தானக்கா நானும் முயற்சி பண்ணிட்டு இருக்கிறேன். ஒன்றும் நடக்கவுனாங்குது. நான் அதனால தான் என்ற மகளுக்கு வீட்டோட மாப்பிள்ளையை கட்டி வைக்கலான்னு முடிவு பண்ணியிருக்கிறேன். வரதை பூரா மருமகன் பேரில் எழுதி வச்சுட்டு அப்புறம் போகிறாங்க எல்லாம். அருக்காணியக்கா, இது அருமையான யோசனையாக இருக்குதே. அதை பண்ணுக்கா முதல்ல. ஆமாலே அருக்காணி, எனக்கு தெரிஞ்ச பசங்களும் கூட இருக்கிறாங்க. வேணா சொல்லு, பார்த்து போடலாம் இப்போவே. அப்பத்தே உன்ற மகனுக்கு நெஞ்சில் கொஞ்ச நாள் கருக்குங்க. அப்பத்தே வந்து என்ன ஏதுன்னு எட்டி பார்ப்பேன். அவன் எப்படிக்கா வருவேன்? அவனத்தான் முந்தானியில் முடிஞ்சு வச்சிருக்கிறாளே அந்த மீனாட்சி, அவளை மீறி வந்துருவான் அவன். அதேனா, அவங்க என்ன வர்றதுக்கு விட்டுருவாங்களாக்கா? என் ரூட்டில் ஒன்று இருக்குதே, அதை விட நாடகத்துக்கு மேலே நாடகம். இருக்கட்டு, அவன் கறவைக்காடு இருக்கிறதுனால தான் அவங்க அறந்து கொண்டு வந்து ஊற்றிட்டு இருக்கிறேன். இவன் எப்படி உனி பால் கறக்கிற போறான்னு நானும் பார்க்குறேன். இந்த வேலை வேறையா? ஆத்தா எப்படி கஷ்டப்பட்டா என்ன, எப்படி போனா என்ன, அவனுக்கு அவன் வேலை முக்கியம். என்னால் என்னை பற்றின நினப்பு இருக்குதான்னு வர அவனுக்கு. ஒரு தங்கச்சிக்கு மாப்பிள்ளை பார்க்கலாம், கல்யாணம் பண்ணி வைக்கலாம், வயசு புள்ள வீட்டில் இருக்குது. எந்த நினப்பும் கிடையாது. இருக்கட்டு மக்கா, இருக்கட்டு. அவனைய அலே அருக்காணி, நீ சொன்ன மாதிரி முதல்ல உன்ற மகளுக்கு வீட்டோட மாப்பிள்ளை பாருல. முதல்ல அந்த வேலை பாரு, அதுக்கப்புறம் உன்ற மகனை பார்த்துக்கலாம். ஆமா அருக்காணியக்கா, ரங்கத்தக்கா சொல்கிற மாதிரி முதல்ல வீட்டோட மாப்பிள்ளைய பாருங்க. அப்பத்தான் அவளுக்கு நெஞ்சில் கருக்குங்க. அப்புறம் தன்னை போல வர்றாங்க. எங்கே போகிறாங்க? பணம்னா போனம் வாயை திறக்குன்னு சும்மாவா சொல்லியிருக்கிறாங்க? ஆமாக்கா, இருக்கட்டு. முதல்ல என்ற மகளுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணிட்டு அப்புறம் வைக்கிறேன் வீலுக்கு ஆப்பு நான். அப்புறங்க மச்சான், வேலையெல்லாம் எப்படி போகுதுங்க? எல்லாம் பரவாயில்லைங்களா?
அட அதை ஏங்க மாப்பிள்ள கேக்குறீங்க? நானே உங்ககிட்ட சொல்லிடலான்ட்டு இருந்தேன். சரி, நீங்க வேற புண்ணியர்ச்சின பிஸியில் இருக்கிறீங்க. மீனாட்சியும் இந்த நேரத்துல சொன்னா சங்கடப்படுமேன்னு சொல்லல. என்ன மச்சான் சொல்றீங்க? ஒன்றும் புரியல எனக்கு. ஆமாங்க மாப்பிள்ள, எனக்கு வேலை போயிருச்சுங்க. சரி, அத வேற வேலை தேடலாமா இல்ல பிசினஸ் ஏதாவது பண்ணலாமான்னு பார்த்துட்டு இருக்கிறேன். இப்போதைக்கு நம்ம ஓட்டத்தை பார்த்துட்டு இருக்கிறனுங்க. என்ன மச்சான் சொல்றீங்க? நான் அதுதான் உங்க கூட கேட்கலாம்ட்டே தான் இன்னைக்கு வந்தேன். நான் வந்ததே உங்களை பார்த்துட்டு போலான்ட்டே தாங்க மச்சான் வந்தேன். நான் அன்னைக்கே கேட்கலான்ட்டு இருந்தேன். ஏனோ நீங்க டயர்டா இருந்தீங்களா, அப்பவே அந்த மனசுக்குள்ள எனக்கு என்னமோ கருக்குன்னுச்சு. நீங்க கேட்டா என்னால் தப்பா நினைச்சுக்குவீங்களோ அப்படின்ட்டு கேட்காம விட்டுட்டேன். அதனால என்னங்க மாப்பிள்ள, நானே சொல்லலான்ட்டு இருந்தனுங்கோ. அப்புறம் மீனாட்சியும் சங்கடப்படுன்ட்டு சொல்லல. வேற ஒன்றும் இல்லைங்கோ. மச்சான், ஏதாவது பிஸ்னஸ் ஏது பண்ற ஐடியா இருக்குதுங்களா, இல்ல வேற வேலை ஏதாவது பார்த்துட்டு இருக்கிறீங்களா? இல்லைங்க மாப்பிள்ள, உனியெல்லாம் வேலைக்கு போற மாதிரி ஐடியாவே இல்லை. பார்க்கலாங்க, விவசாயமே பண்ணினா கிடக்குது. அப்படி இல்லைன்னா ஏதாவது ஒரு தொழில் பண்ணலான்ட்டு இருக்கிறேங்க மாப்பிள்ள. சரிங்க மச்சான், பிஸ்னஸ் வேணுன்னா பண்றதுன்னா சொல்லுங்க மச்சான். உங்களுக்கு என்ற உதவி ஏதாவது வேணும்னா சொல்லுங்க. என்னால் வேலை தான் உங்களுக்கு செஞ்சு கொடுக்க முடியும். நான் வந்து செஞ்சு கொடுக்குறேனுங்க. ஐயோ இல்லைங்க மாப்பிள்ள, அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், நான் பார்த்துக்கிறேன். நெடுங்க, இது என்னத்த போய் பெரிய விஷயம் வாங்கிங்கோ. அண்ணே, நீங்க இப்படி சொன்னதே எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம்ண்ணே. இதுல என்ன இருக்குது சின்ன பொண்ணு? நம்மளுக்கு நம்மளே உதவி பண்ணலினா அப்புறம் யார் பண்ண போறாங்க? உறவுகள்னு இருக்கிறதே எனத்துக்கு. அண்ணா, இந்த வார்த்தையை சொல்றதுக்கெல்லாம் ஒரு மனசு வேணும்னா ரொம்ப சந்தோஷம்ண்ணா. ஆமாங்க மாப்பிள்ள, இந்த காலத்துல பொண்ணை கட்டி கொடுத்தா சொத்து வேணும், வரதட்சணை வேணும், அது வேணும், இது வேணும்னு கேட்குற காலத்துல நீங்க வந்து எங்களுக்கு உதவி பண்றேன்னு சொல்றதே எங்களுக்கு ரொம்ப பெரிய சந்தோஷங்க மாப்பிள்ள. ஐயையோ, இதுல என்னங்க மச்சான் இருக்குது? மீனாட்சியே எனக்கு கிடைச்ச பெரிய சொத்து. எனக்கு என்ன சொத்து வேண்டி கிடக்குது? மாப்பிள்ள, நீங்க இப்படியெல்லாம் கூட சொல்லுவீங்க பேசுவீங்கன்னு இத்தனை நாள் எனக்கு தெரியாமையே போச்சுங்க மாப்பிள்ள. விடுங்க மச்சான், நம்மளுக்கு நம்ம தானே உதவி பண்ணோன்னு அப்புறம் யாரு பண்ண போறாங்க சொல்லுங்க பாக்கலா. அப்புறம் மச்சான், நானுமே இன்னையிலிருந்து பால் வியாபாரம் பண்ணலான்ட்டு பால் எடுக்கிறக்கு போயிட்டு இருக்கிறேனுங்கோ. உனி 3 மணிக்கு போகணும். காலையில போயிட்டு வந்துட்டேன். ஒரு 4 காடு தாங்க மச்சான் கிடச்சிருக்குது. 4 காடு தான் இப்போதைக்கு கறந்துட்டுக்கிறேன். அப்படியே யாராவது இருந்தாங்கன்னா சொல்லுங்க, நானும் அப்படியே எடுத்துக்கிறேன். மாப்பிள்ள, நெசமாவா சொல்றீங்க? ரொம்ப சந்தோஷங்க மாப்பிள்ள. எனக்கு தெரிஞ்ச 4-5 கார்டு இருக்குதுங்க. நான் கேட்டு உங்களுக்கு பிடிச்சி கொடுக்குறேன்னு எடுங்கோ. அண்ணா, உங்களோட நல்ல மனசுக்கு 4 காடு என்ன 40 காடு கிடைக்கும் பாருங்க. ஆட அங்கேயும் இங்கேயும் எது கேட்டுக்கிறீங்க? நம்ம காட்டியே கிடக்குது 10 மாடு. கறந்து கொண்டு போய் ஊத்துங்க. ஆமாங்க மாப்பிள்ள, அந்த பால் காரணம் ஒழுக்கமா பணமே கொடுக்கறது இல்ல. பேசாம நீங்களே கறந்துக்குங்களே. ஐயோ, இருக்கட்டுங்க மச்சான், மாமா என்னாலும் சொல்லுவாரு. அவர் என்னத்த சொல்றது? நான் சொல்றேன் இல்லைங்க, நாளையிலிருந்து நீங்க வந்து கறந்து போட்டு போங்க. ரொம்ப சந்தோஷங்க மச்சான். இருந்தாலும் மாமா கிட்ட ஒரு வார்த்தை கேட்டுக்கலாங்கோ. அண்ணா, அதெல்லாம் மாமா ஒன்றும் சொல்ல மாட்டாரு. பின்னையுமே இந்த விஷயத்த நீங்க மாமா கிட்ட சொல்லலின்னு தான் கோவப்படுவாரு. அத்தை கிட்ட சொல்லி பாருங்க, அதை விட தம்மா தும்மான்னு குதிக்கி அத்தனை சந்தோஷப்படும் அத்தை. சரிம்மா, நீங்க எல்லாரும் சொல்றீங்க. எல்லாத்துக்கும் விருப்பம்னா அப்ப நான் வேணா கறந்துக்கிறேன். மாப்பிள்ள, இதுல கேட்கறக்கெல்லாம் ஒண்ணுமே இல்ல. உரிமையா நான் கறந்துக்கிறேன். நீங்க வந்து கேட்டிருந்தீங்கன்னா எங்களுக்கு இதை விட டபுள் சந்தோஷம். நீங்க என்னடான்னா இப்படி சொல்லிட்டு இருக்கிறீங்க. மச்சான், நான் கறந்துக்கிறேங்க மச்சான், நான் பாத்துக்கிறேங்க மச்சான். அப்படி போடுனே. ரொம்ப சந்தோஷங்க மாப்பிள்ள. சரி, அதையெல்லாம் மறுபடி பேசிக்கலாம். மாமா, அத்தை, மீனாட்சி எல்லாரும் வரட்டு, டபுள் சந்தோஷப்படுவாங்க. எல்லாத்தையும் ஒன்றா பேசிக்கலாம். நீங்கள் முதல்ல போய் மீனாட்சி மத்தையும் மாடு கட்டுறக்கு போனாங்க, என்னாச்சுன்னு போய் பாருங்க. மலையில் போங்க. சரி இருங்க மாப்பிள்ள, நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேனுங்க. அட இருங்க மச்சான், மலையில் எங்கே தனியாக போகிறீங்க? நானும் வர்றேனுங்க. கடவுளே, இதே மாதிரி மாமனும் மச்சானும் எப்போ சந்தோஷமாக இருந்தாங்கன்னா அதுவே போகுது. இந்த குடும்பம் எப்பவும் இதே மாதிரி ஒத்துமையாக இருக்கணும்.